நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுரம் விஆர் ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 182வது வீடியோ. இதை பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது, அதனால் பேசுகிறேன். எனக்கு புதுசாக வந்த சிஷ்யரில் வெங்கடகிருஷ்ணன் ஒருத்தர், அவர் தெலுங்கு பிராமின். அவர் இதில் இருக்கார், பெசன் நகரில் இருக்கார். அவர் அந்த அன்னபூர்ணாமம் தான் கட்டாயம் சொல்லிக் கொடுங்க மாமா, சொல்லிக் கொடுங்க. டு பி ஃப்ரேங்க் வித் யூ, அன்னபூர்ணாமம் தான் தெரியும் அந்த காலத்தில் எனக்கு. பட் இருந்தாலும் ஆல்ரெடி 25 தேவதா ஜபங்கள் இருக்குது. இதெல்லாம் முடித்து நான் சமைச்சு பூஜைக்கு வரும்போது மணி 1:30 மணி ஆகிடுறது. இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சு எழுதும்போது மணி 2:30 ஆகிடுது எனக்கு. இந்த அன்னபூர்ணை சதா ஊர்ணை சங்கர் பிராணவல்லபி அது சொல்லுவேன் நித்தியப்படி. இந்த மூல மந்திரத்தை நான் அவ்வளோவா சொல்கிறது இல்லை. ஏன்னா இருக்கிற தேவதா ஜபங்களே ஜாஸ்தியான தசமகா வித்யா 10, மகாகணபதி இருக்குது, பால இருக்குது, இந்த புவனேஸ்வரி தசமகா தேவதையாக வந்துடும். அது சக்தி பஞ்சாட்சரி, நாராயண அஷ்டாட்சரி, சுப்பிரமணிய ஷடாட்சரி, இதெல்லாம் வேறு 10 வந்துடும். அந்த 20 இன் அடிஷன் டு தட் இது பிரத்யங்கர சம்பத்கரி அஸ்வாரூடா. ஸோ 25 தேவஜபங்க முடிச்சுக்கிறதுக்குள்ள. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், நான் நிறைய சேர்த்துட்டே போகாதவங்க. பட் இருந்தாலும் ஒரு சிஷ்யர் கேட்கும்போது நான் சொல்லணுண்டு. அன்னபூர்ணா விக்கிரகத்தை காமிக்கிறேன் நான். இது 1997 நாகப்பண்ண என்னுடைய நண்பர் ஒருத்தர். அவர் நாட்டுக்கோடை செட்டி, நகர்த்தார் வகுப்பு. அப்போ அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் ஆறுன்னு சொல்லிவிட்டு காசிக்கு போய், அப்போ 60ஆம் கல்யாணத்துக்கு முன்னாடி காசியில் போய் விஸ்வநாதருக்கு எல்லா பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் கல்யாணமே பண்ணுவாள். அப்படி போகும்போது ஒரு பிராமணர் ஐஷம் போனோன்னு அவளுக்கு ஒரு கோட்பாடு. எனக்கு ஆஃபீஸில் கேட்டார், நான் காசிக்கு போகிறேன் வரேன். சரி வரேன், சும்மா கேட்குறாரு போலக்கு வரேன்ட்டேன். கரெக்டாக பார்த்து ஒரு வாரம் கழிச்சு திடீர்னு டிக்கெட் போட்டு காமிக்கிறார். ட்ரெயின் டிக்கெட் தான், ஃப்ளைட்டெல்லாம் இல்லை, ட்ரெயினில் தான் போனான். பட் இருந்தாலும் ஆசிரியர் கூப்பிட்றாரு. எனக்கு காசியெல்லாம் போனதில்லை நான். ஸோ எங்கள் அம்மா தனியாக போயிட்டு இருந்திருக்கா எங்கள் அக்காவோடலாம், எங்கள் அப்பா போன பிறகு. ஆனால் நான் போனது கிடையாது. சரி சொல்லிட்டு அவரோட போய் நாட்டுக்கோடை செட்டி சத்திரத்தை தங்கி அங்கேருந்து நிறைய அன்னபூர்ண விக்கிரகம் ஒரு 100 வாங்கினேன் எல்லோரும் கொடுக்கறதுக்கு. இதில் கொஞ்சம் பெருசு இது என்னுடைய பூஜையில் இருக்குது. இப்போ அன்னபூர்ணி நிறைய பேர் என்ன செய்கிறான்னா, ஒரு கப்பில் அரிசியை போட்டு வச்சுட்டு போகிறார். அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பூஜா கிரகத்தில் இருக்கலாம். எப்பயுமே நம்ம ஊருக்கு போகிறதா இருந்தால் எல்லா சாமியுமே அரிசி ட்ரம்மில் வச்சுட்டு போடுவோம். அந்த காலத்தில் அவரே சமைச்சா சாப்பிடுவார். சாமியெல்லாம் சமைச்சாலாம் சாப்பிடாது, அது எசன்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதனால் இந்த ஷாலகர் அம்மா அதெல்லாம் வச்சுருந்தா கூட அந்த பாக்ஸ் அப்படியே அரிசி ட்ரம்மில் வச்சுட்டு போயிடுவேன். ஸோ இட் வில் கிராஸ் அந்த ஜீவன் அதுலேருந்து அந்த இதை எடுத்துக்கும், சத்தை எடுத்துக்கும். நல்லா புரிஞ்சுங்க, சூட்சமாக தான். இப்போ நம்ம சாதம் வடித்து வைக்கிறோம் சாமிக்குன்னா அது அப்படியே சாப்பிட போகிறதில்ல, அதுலேருந்து வர ஆவியிலேருந்து எடுத்துக்கும். அதனால் சாதத்தினுடைய டேஸ்ட்டே மாறிடும். சாதம் வில் பிகம் பிரசாதம். இந்த சாதத்துக்கு மெயின் இது என்னென்னா அன்னபூர்ணி தான். சப்பாத்தி பூர்ணிலாம் சொல்ல, அன்னபூர்ணியான்னு சொல்லிருக்கு. அன்னம் பானியம்னு சொல்கிறா இல்லையா, அன்னம் பாலிக்கும் சிதம்பரம் கூட சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி இது எப்போ அம்பாள் இதெல்லாம் தபஸ் பண்ணுறா. காசியில் போய் அன்னதான சத்திரமே நிறுவுறா. அது அன்னபூர்ணி சாபத்தின் காரணமாக பூமியில் பிறந்து காசியிலேருந்து கிளம்பி தான் அந்த காஞ்சிபுரத்துக்கு வரா. ஆனால் முதல்ல காசியில் அப்போ துர்வாச மகரிஷி என்ன செய்கிறார், ரொம்ப கர்ப்பியாச்சு அவர். அவர் போயிருக்கும்போது அன்னத்தை சாப்பிட சொல்கிறார். அங்கே ஒரு பெண்மணி அன்னம்லாம் போடுறான்ட்டு அவர் வேணாங்களான்னு சொல்கிறார். பசி பிடுங்கிறது யாருமே சாப்பாடு போடல அவர். கடைசியில் அன்னபூரணிக்கிறது சரண அடைகிறார் வருது. அதே மாதிரி இந்த பிரம்ம கபாலம் இந்த ருத்ரனோட கையில் ஒட்டிக்க, அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்த கபாலம் சாப்பிட்றதுக்கு பேர் பரமேஸ்வரன் சாப்பிட போகிறதில்ல. அங்கே புரிஞ்சுக்கணும் சூட்சமத்தை. அந்த கபாலத்துக்கு எப்பேற்பட்ட பசி, ஏன்னா பிரம்மனுடைய 5வது தலை அது படக்கு முழுங்குறது. ஸோ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா, இங்கே அங்காள பரமேஸ்வரி இங்கே சொல்கிறா இவ. ஆனால் அன்னபூர்ணி தான் அதை சால்வ் பண்ணுறான்னு வருது. புராணத்தில் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம புராணங்களை வியாசர் எழுதின 18 புராணத்தை எடுத்துக்கணும். அதில் அங்காள பரமேஸ்வரி பற்றி ரெஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. அதையும் சொல்கிறேன் நான். தென்னாட்டில் தான் அது வழக்கம். எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் அன்னபூர்ணி தான் அன்னமிடுறா. அங்கே அவரோட கபாலத்தில்
அன்னம் விடும்போது அது அதோட பசி அடங்கிறது, அப்படியாக அவருடைய சாபம் நிவர்த்தி ஆகுதுன்ற அந்த படம் தான் அது. இது காசியில் 1997 வேணும் இந்த படம். அது அன்னபூர்ணி அவருக்கு பிக்ஷை இடுறார். இவர் வந்து பிக்ஷாந்திகின்னு கேட்குறாரு. சரி, இந்த அன்னபூர்ணி தான் விசாலாட்சி. நல்லா புரிஞ்சுக்கணும். நகரத்தார் என்ன பண்ண, விசாலாட்சின்னு ஒரு கற்பனையான ஒரு காடை கிரியேட் பண்ணிட்டாவ. பாட்டை எடுத்து பாருங்கள். அன்னபூர்ணி விசாலாட்சி தான் பாட்டே. கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு பாட்டு இருக்குது, அன்னபூர்ணி விசாலாட்சிக்கு பேர் தான், அன்னபூர்ணிக்கு பேர் தான் இன்னொரு பேர் விசாலாட்சி. விசாலாட்சி அன்னபூர்ணி ஒன்றா இருந்தாலும் அந்த அன்னபூர்ணின்ற ராமாதேவியம் ரொம்ப மகத்துவம் பெற்றது. அதுதான் வந்து இந்த பழைய காசி விஸ்வநாத கோவிலுக்கு எழுத்தா மாதிரியே கொஞ்சம் தள்ளியே இருக்கும். அங்கே வந்து மகாமேர் வச்சுருப்பேன். நம்ம பூஜையெல்லாம் பண்ணலாம். அது யார் வேணால் அதை வாங்கி வச்சுட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். அதை ஹெவியாக இருக்காது, கொஞ்சம் போலாக தான் இருக்கும். அது இந்த அன்னபூர்ணியை வந்து அவ்வளோ ஏன்னா நம்ம என்ன தான் பணம்லாம் இருந்தால் கூட சரி, நடுக்காட்டில் மாட்டின்ட்டோன்னு வச்சுங்க, கார் நின்று போயிடுறது. எங்கேயோ போகும்போது லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம், ஷோர் இல்லைன்னா என்ன ஆகும்? 1 hour சமாளி பண்ணிக்கலாம், 2 hours 3 hours 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆச்சு. ஸோ அன்னபூர்ணியோட அருள் இருந்தால் தான் நமக்கு 364 நாள் சோறு கிடைக்கும். அது நான் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இருக்கிற தானத்திலே எதிராக வசதிங்கன்னா அன்னதானம் தான் வசதியாக சொல்லிருக்கு. ஒரு அந்த பசிப்பிணி ஆற்றுதல், வயிறை பற்றி குஷின்னு சொல்லியிருக்கு. அந்த குஷிப்படுத்தணும்னு இருக்கார் பரமாச்சாரியே சொல்லுவார். அந்த அந்த வயிறை வந்து குஷிப்படுத்தணும், அது பேர் குஷி. வயிறு பேர் குஷின்னு சொல்லியிருக்கு. அது குஷியாக இருக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணிக்கா, பெரிய மடத்தெல்லாம் கூட ஒரு வேளை சாப்பாடு போட்டுருவாள். மத்தியானம் வேலை ஒரு 10-11 மணிக்கு மேலே 12 மணிக்கு ஆரம்பித்தா 3 மணி வரைக்கும் போடுவாள். ஏன்னா எங்கெங்கெல்லாம் பார்க்க வரா மகான்களை, அப்போ அவளுக்கு என்ன செய்வா சோத்துக்கு? இப்போ பரவாயில்ல, நிறைய இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது, நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் கம்மி அதெல்லாம். ஸோ 1 or 2 places தான் நடக்கும் அந்த அன்னதானம். ஸோ அந்த பசி வேலைக்கு நம்ம பயத்தை ரிப்பீட் ஆகிச்சுங்க, அப்புறம் கவலை இல்லை. 3 or 4 hours வீட்டுக்கு போகிற வரைக்கும் கவலை இல்லை, நிம்மதியாகிடும் நம்ம. அதுக்கு யார் ரட்சிக்கணா? எங்கள் அம்மா வந்து, நாங்கள் பெரிய பணக்காரெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண மனுஷாக தான். ஆனால் எங்கள் அம்மா ஒன்று நல்ல நற்காரியம் பண்ண. அந்த காலத்தில் என்ன பண்ணுவோன்னா, சமைச்செல்லாம் வச்சுட்டா கூட வாசலில் வந்து திண்ணையில் உட்காந்துட்டுருப்போ இந்த பால்காரி பூக்காரி அவள்லாம் வருவா. நம்ம சாப்பிட்டியான்னு கேட்பா. அவளை அதுக்கு சில கீரை கட்டு கொடுப்பேன். இல்லைம்மா காலையில் ஒன்றே சாப்பிடலாம் வான்னு சொல்லி பின்னாடி வாழையில எடுத்துன்னு போட்டு உடனடியே சாப்பாடு போட்டுருவா. அவளுக்கு யார் இருந்தாலும் சரி, ஹூரட் பேபி, அவளை வறண்டாவில் உட்காத்தி வச்சு சாப்பாடு போட்டு பண்ணுவாள். இல்லை பெரிய வாழாக்கா பிராமணாளாக்கான்னா அவளை ஹாலில் உட்காத்தி வச்சு அவள் சந்தியாவந்தனெலாம் பண்ணிட்டு வருவாள். அப்புறமா அவளுக்கு முறையாகவே சாப்பாடு போட்டுருவாள். அதனால தான் நாங்கள்லாம் ஷோத்துக்கு கஷ்டப்படாமல் இருக்கோம்னு நினச்சிப்பேன். நான் சிம்சன் குரூப் ஒர்க் பண்ணும்போது டாப்பேயில் எக்ஸிக்யூட்டிவ் பெஸ்ட்னு தனியாக இருக்குது. அதெல்லாம் வந்து எங்கள் முதலாளியை ரொம்ப பாராட்டணும். இப்போ ஸ்ரீமதி மல்லிகா ஸ்ரீனிவாசன் தான் அதுக்கு ஹெட்டாக இருக்கா டாப்பே குரூப்புக்கு. சிம்சன் குரூப்புக்குலாம் கிருஷ்ணமூர்த்தின்ட்டு சிவசேலத்தோட பிரதர் இருக்கார், அவர் பார்த்துக்கிறார். ஓவரால் சேர்மேனாக இருக்கார். அப்போல்லாம் இந்த காலையில் டிஃபன் கொடுத்துருவா, மதியம் சாப்பாடு போட்டுருவா எம்ப்ளாயீஸ்க்கு. அது போட்டாலும் போதும், பாதி இது ஓவர். ஸோ அவள் வந்து தே கேன் கான்சன்ட்ரேட் ஆன் த ஜாப். அதுக்காக தான் டிவிஎஸ் கம்பெனியில் நான் சாப்பிட்ருக்கேன் நிறைய தடவை விசிட் போகும்போது. இந்த பசி வேலைக்கு சோறு போடுறது ஒரு பெரிய காரியம். அது பண்ணாதவா பண்ணுங்க. அந்த காலம்லாம் அதிதி போஜனம் ஒன்று பண்ணுவாள். யாராவது வரதா இருந்தால் அவளை பார்த்துட்டு வெளியில் போய் யாராவது வராலாம் பார்த்துட்டு அவளுக்கு அன்னம் விட்டு தான் நம்ம பூஜையெல்லாம் முடிச்சிடலாம். மற்றவாளுக்கு அதிதி போஜனம், அதிதின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுகளை புதுசாக யாராவது வரா பாருங்க கிராமத்துக்கெல்லாம், அவளுக்கு சாப்பாடு கேட்பா. சாப்பிட்டாளான்னு நிறைய பேர் சாப்பிடாம வருவாள். ஸோ அவளுக்கு அன்னம் விட்டுட்டு பண்ணால் தனியாக. அதனால தான் காரைக்கால் அம்மையாருக்கு பரமேஸ்வரனே வந்து சாப்பிட்றாரு. அப்போ அவள் கறி அமுத்து கூட சமைக்கலை. அவள் சொல்கிறா, நான் வந்து சாதம் தான் வடிச்சிட்ருக்கேன், நான் இனிமேல் தான் பண்ண போகிறேன் இருக்கேன். என்ன வச்சுருக்கேன்னு கேட்குறார். மாம்பழம் கொடுத்துருக்காரு எங்கள் ஆத்துக்கார், நான் வச்சுருக்கேன்ற. இந்த மாம்பழம் போட்டு இந்த அமுதை படைச்சி மோர் தயிரோ விடுறா. அதுக்கு தொட்டுக்கிறதுன்னு மாம்பழத்தை சாப்பிட்றா. பரமேஸ்வரன் சாப்பிட்றா. ஜஸ்ட் இமேஜின். ஸோ இந்த மாதிரி இந்த அன்னத்துக்கு மிக உயர்ந்த நிலையை சொல்லியிருக்கு. ஸோ நம்ம வந்து
அதை அலட்சியம் பண்ணவே கூடாது, தூக்கி போடக்கூடாது, மீந்து குப்பை தொட்டில் போகக்கூடாது. அது எனக்கு இந்த அன்னபூர்ணி சொல்லும்போது வெங்கடகிருஷ்ணனால் பேசுகிறேன் இன்றைக்கி நான், அந்த புதுசாக வந்தவருக்கு. இந்த அன்னபூரணி சிலை வந்து பாருங்கள், வலக்கையில், அம்பாளுடைய வலக்கையில் கரண்டி இருக்குது. இது வந்து இந்த இந்த மாடர்னைஸ் டெக்னிக்கான 2 பர்பஸ். ஒன்றுத்தில் வந்து குழிக்கரண்டி, ஒன்று சாதம் எடுக்கிற மாதிரி இருக்குங்க பாட்டம் போர்ஷன். இந்த சைடில் வந்து கிண்ணம் வச்சுட்டுருக்க. இந்த சிலை எங்கே இருக்குன்னா ஊத்துக்கோட்டை பக்கத்தில் சுருட்டப்பள்ளின்னு இருக்குது, பள்ளிக்கொண்டேஸ்வரர் கோவில். அங்கே வந்து வான்மீகீஸ்வர மரகதவல்லின்னு பேர். அங்கே சுற்றி வரும்போது இருக்கிற சிலை அது. இது ஏன் எடுக்க நிர்பந்தம் ஆச்சுன்னா, எங்கள் ராஜராஜ கோவில் கட்டும்போது விஜயா மாமின்னு ஒரு மாமி இருக்கா. அவள் ரொம்ப ரொம்ப தன்மையான ரெடி. நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், காசி விஸ்வநாதை பிரதிஷ்டை பண்ண போகிறேன். நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸு. அதுக்கு அன்னபூர்ணி சிலை பண்ணணும். நான் வந்து விஸ்வநாதருக்கெல்லாம் 2500 கொடுத்து இந்த இது ஆவுடையார், நந்தி, பலிப்பீடெல்லாம் பண்ணிட்டேன். அன்னபூர்ணி சிலைக்கு என்கிட்ட காசு இல்லை அந்த நேரத்தில். அப்போ நான் தலைவராகவும் இல்லை. அப்போ அந்த மாமியை வந்து 2000 கொண்டு கொடுத்தா. ஒரு மார்வாடி லேடி 500 கொடுத்தா. அவளால் விஜயா மாமியினால் அந்த சிலை பண்ணேன். அந்த சிலை பண்ணும்போது நானே ஒரு மனசில் இந்த 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 சிலையை நான் பார்க்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, இதே மாதிரி தான் மேல் பாகத்தை கரண்டி இதுவாட வச்சு, கீழ்பாகத்து கரண்டி கிடையாது, இந்த கையில் கிண்ணத்தோட ஒரு சொம்பாட்டம் வச்சு அந்த சிலையை படித்தாச்சு. இது என்ன அடிக்க வராமல் இருக்குது, டென்னிஸ் பேட் ஆட்டம் இருக்குது கையில். இது என்ன இப்படிலாம் இருக்கக்கூடாது என்ன போகிறேன்னு நிறைய பேர் சண்டை போட்டா கோவில் எனக்கு. அப்போ வந்து என்னுடைய சிஷ்ய பையன் பாபுன்னு இருக்கான், அவனுக்கு ஊத்துக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமம். சரி, அங்கே நான் அந்த கோவில் இருக்கா பாருறான்னு அந்த பையன் போய் ஃபோட்டோ எடுத்துன்னு தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி, இது 24 வருஷம் சொல்லுவேன். 2003 எடுத்துன்னு வந்தேன் சார். இது 2003-02 எடுத்துன்னு வந்தோம். கடைசியில் பார்த்தா நான் பண்ண விக்கிரகம் மாட்டமே இருக்குது. இந்த இது அம்பா காப்பாற்றி விட்டேன், அன்னபூர்ணி என்னை காப்பாற்றினான் அந்த நேரத்தில். அப்புறமா வந்து இது லலிதையோட ராஜராஜேஸ்வரியுடைய அங்க தேவதை வந்து பாலைக்கு ஒன்றும் சிலை இல்லை ஒன்றாங்க. பிரத்யங்க தேவதை அன்னபூர்ணி. இது என்ன எப்படி கொண்டு வச்சேன்னா, நான் காசி விஸ்வநாத் வச்சோடனே ஒருத்தர் வந்து இங்கே நம்ம நண்பர் தான், ராமலிங்கம் பேர். அவர் வந்து என்ன பண்ணார், 4 கையோட திருப்பர சுந்தியாட்டம் பண்ணி, அதான் விசாலாட்சி தான். அவர் காசிக்கு போகவே இல்லை. நான் போயிட்டு 10 நாள் விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். நான் கங்கையில் நீராடி விஸ்வநாதருக்கு என் கையால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். இல்லை இப்படியா சார் இருக்கணும்னா, இல்லை விசாலாட்சி தான் பண்ணணும். விசாலாட்சியும் தனி டிஃப்ரெண்ட் எட்டிடின்னு நினச்சிட்டு இருக்கார் அவர். அன்னபூரணி விசாலாட்சியும் ஒரே ஒரு சுவாமி தான். ஆனால் வந்து நகரத்தார் வந்து தனியாக கோவில் கட்டிட்டா, அதுக்கு 4 தெரு தள்ளி. அதான் பிரச்சனை. இப்போ அன்னபூரணி மந்திரத்துக்கு வருவோம். நான் பாலா நமக்கு மந்திரம் தெரியும், ஓம் ஐம் க்ளீம் சோம், இது பாலா மந்திரம். அதை வந்து வழக்கில் சொல்கிறது ஓம் ஐம் க்ளீம் சோம் சோம் க்ளீம் ஐம், அதான் வழக்கு. நம்ம வந்து இப்படி பீப்புள் ஹவுதியர். நான் இப்போ வந்து தியான ஸ்லோகம் அதெல்லாம் சொல்ல உங்களுக்கு. இது வந்து இது மட்டும் ரிஷி மட்டும் சொல்கிறேன். அஸ்ய ஸ்ரீ அன்னபூர்ணா மகாமந்திரஸ்ய பிரம்மா ரிஷிகி காயத்ரி சந்தக அன்னபூர்ணா தேவதா க்ரீம் பீஜம் க்ளீம் சக்திகி ஸ்ரீம் கீலகம் ஸ்ரீ அன்னபூர்ணா பிரசாத சித்தியர்த்தே ஜெபே விநியோக ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம். இது கரண்யாசக அங்கன்யாசக இதுதான். அதாவது ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம், ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம். அதே மாதிரி திரும்பியும் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம். இது 3 எழுத்து தான். ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம், இதுதான் வந்து 3 அங்கன்யாச கரண்யாசத்துக்கு. அர்காமாமருணாம் மருணாமிருதாம் தனு ஆனந்தபூர்ணாம் முக்தாஹார பூஷிதாம் குஷபாரதம் நம்ராம் குஷபார நம்ராம் ச காஞ்சிகுணாம் தேவி திவ்யா ரசான்னபூர்ண கரகாம் அம்போஜாம் தர்பீகராம் தாயேத் சங்கரபல்லபாம் த்ரிநயனாம் மாம்பாம் பிரலாம்பாலகாம். இது வந்து தியான ஸ்லோகம். அன்னபூர்ணியோட மந்திரம் வந்து மூல மந்திரம் என்ன சொல்லிருக்குன்னா, ஓம் வந்து பிரணவம், ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் இதே தான். ஓம்
ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஓம் நமோ பகவதி அன்னபூர்ணே மமாபிலட்சித அன்னம் தேகி ஸ்வாகா. 3 தடவை சொல்லணும் அதை. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஓம் நமோ பகவத் அன்னபூர்ணே மமாபிலட்சித அன்னம் தேகி ஸ்வாகா. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஓம் நமோ பகவத் அன்னபூர்ணே மமாபிலட்சித அன்னம் தேகி ஸ்வாகா. இதுதான் அன்னபூர்ணியோட மகாமந்திரம். இதை சொன்னால் சாப்பாட்டு குறையே இருக்காது லைஃப் லாங்காக. உண்மையாக நான் ஐ என்ஜாய். எங்கேயாவது போனால் கூட யாராவது எனக்கு அன்னம் படைச்சிடுவா இந்த நேரத்தில். நல்லா இதுவாகவே என்ன சொல்கிறது, எல்லாம் போட்டால் எனக்கு சாப்பாடு கிடச்சிடும். ஏன்னா அன்னபூர்ணியை வணங்கணும்னு இருக்குது. பாலையும் அன்னபூர்ணியும் அங்கே பிரத்யங்க தேவதைகள். இன்றைக்கி அன்னபூர்ணியை பற்றி மெயினாக பார்த்துருக்கோம். காசியில் ரொம்ப விசேஷம். காசிக்கு போகிறவா அந்த விக்கிரகத்தை வாங்கி எல்லாருக்கும் கொடுங்க. நம்ம எங்கேயாவது ஊருக்கு போனால் தான் அரிசியில் வச்சுட்டு போனோம். நித்தியப்படி பூஜையில் அரிசி மேலே உட்காரலாம் கிடையாது. இந்த யூடியூப் பார்த்து என்னென்னோ பண்ணுறா ஒருத்தரும். அதில் ஒன்றாவது இது பூஜை பண்ணணும். அன்னபூர்ணிக்கு சகசநாமம் இருக்குது, இது இருக்குது, அஷ்டோத்திரம் எல்லாம் இருக்குது. இதை பண்ணினா போதும். இவ அந்த ரூபம் வாங்கும்போது கையில் ஒரு கரண்டி பாருங்கள், கையில் ஒரு கரண்டி வச்சுருக்கா. இந்த கரண்டி எடுக்கலாம் மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு கையில் சொம்பு மாதிரி வச்சுருக்கா பாருங்கள். அது அன்னம் இருக்குது. காசியில் அம்பாள் அன்னபூர்ணி என்ன பண்ணுற, ஒவ்வொரு உயிர் போக நிறையில் இருக்க அந்த உயிர்களுக்கெல்லாம் ஆன்மாக்களுக்கெல்லாம் பால் அன்னம் போடுறான்னு இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க. சிவன் அவருடைய வலது காதில் தாரக மந்திரம், ராம தாரக மந்திரத்தை சொல்கிறார். பரமேஸ்வரன் தாரக மந்திரம் சொல்கிறார் அந்த உயிருக்கு, அந்த ஆன்மாக்கு. இவ வாயில் அம்பாளை பால் அன்னத்தை, பால் அன்னம் ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. சில பேர் பிடிக்கலையோ நல்லா சுட சாதம் வச்சுட்டு ராத்திரி வேலையில் தான் பாருங்க சாப்பிடுவா. பகலில் சாப்பிட மாட்டான். பகல் வேலையில் தயிர் மோர் தான் சாப்பிட்றோம். ராத்திரி சாப்பிடும்போது சுடசாத்தில் பாலை விட்டு சாப்பிட்டா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு சுகர் கேட்குறேன்னா அது வேண்டாம். அது சாப்பிட்டா நம்ம ஆயுஷ் கூடன்னு சொல்லியிருக்கு. இதை சொல்லி இந்த 182வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.